இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள். புதிய வருடத்தின் முதல் நாள், புதிய கனவுகளின் தொடக்கம், நம்பிக்கையை புதுப்பிக்கும் புனித நாள். அதுதான் யுகாதி. யுகாதி என்ற வார்த்தை யுகம் பிளஸ் ஆதி என்ற இரு சொற்களால் உருவானது. அதாவது ஒரு புதிய யுகத்தின் தொடக்கம். இந்த நாள் குறிப்பாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பகுதிகளில் புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது. இது வெறும் ஒரு திருநாள் இல்ல, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய நம்பிக்கை. புராணங்களின்படி இந்த நாளில்தான் பிரம்மா உலகத்தை படைக்க தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் யுகாதி நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நாம எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது. உகாதி பச்சடி ஸ்பெஷல். யுகாதியின் முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? உகாதி பச்சடி. இந்த ஒரு டிஷ்ல 6 விதமான சுவைகள் இருக்கும். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு. இதன் அர்த்தம் என்னன்னா, வாழ்க்கையில் வரும் அனைத்து உணர்வுகளையும் நாம சமமாக ஏற்கணும் என்பதுதான். யுகாதி நாளில் வீட்டில் எல்லாரும் சீக்கிரம் எழுந்து எண்ணெய் குழி எடுத்து புதிய ஆடைகள் அணிந்து வீட்டை மாமரத் தோரணம் அலங்கரிக்கிறாங்க. அதோடு ரங்கோலி போட்டும் கோவிலுக்கு போயும் பஞ்சாங்கம் கேட்கவும் செய்வாங்க. இந்த நாளில் புதிய வருட பஞ்சாங்கம் வாசிக்கப்படும். அதில் என்ன இருக்கும் தெரியுமா? இந்த வருடம் எப்படி இருக்கும், மழை, விவசாயம், பொருளாதாரம், ஒவ்வொரு ராசிக்கும் பலன். இதை கேட்டவுடன் மக்கள் தங்கள் திட்டங்களை அமைப்பார்கள். யுகாதி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பெரிய லெசன் என்னன்னா, வாழ்க்கையில் எல்லா சுவைகளும் இருக்கும். சந்தோஷம் மட்டுமில்ல, கஷ்டமும் வரும். ஆனா அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு முன்னேறணும். இந்த யுகாதி உங்கள் வாழ்க்கையில் புதிய சந்தோஷங்கள், வெற்றிகள், நல்ல ஆரோக்கியம் எல்லாம் கொண்டு வரட்டும். யுகாதி ஒரு சாதாரண நாள் இல்ல, இதுக்கு ஒரு விஞ்ஞான காரணமும் இருக்கு. இந்த நாள் சந்திரன் மற்றும் சூரியன் இயக்கத்தின் அடிப்படையில் புதிய வருடம் தொடங்கும் நாளாக கணக்கிடப்படுகிறது. அதனால் இது ஒரு லூனார் சோலார் நியூ இயர். யுகாதி நாளில் நடக்கும் வழக்கங்கள்: வீட்டை சுத்தம் செய்வது, மாமரம் தோரணம் கட்டுவது, ரங்கோலி போடுவது, எண்ணெய் குழி எடுப்பது, புதிய ஆடைகள் அணிவது. இது எல்லாம் ஒரு சிம்பாலிசம். பழையதை நீக்கி புதியதை வரவேற்கிறோம். இந்த நாளில் கோவிலுக்கு போவது மிகவும் முக்கியம். பக்தர்கள் விஷ்ணு, சிவன், தேவி ஆகிய தெய்வங்களை வழிபடுகிறார்கள். மேலும் நவக்கிரக பூஜை செய்வதும் நல்லது என்று நம்பப்படுகிறது. யுகாதி நாளில் பஞ்சாங்கம் வாசிப்பது ஒரு முக்கிய மரபு. அதில் என்ன இருக்கும் தெரியுமா? வருடத்தின் பெயர், கிரகநிலை, மழைநிலை, விவசாய பலன், அரசியல் மாற்றங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் பலன். இதை கேட்டவுடன் மக்கள் தங்கள் திட்டங்களை அமைப்பார்கள். யுகாதி நமக்கு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ் கொடுக்கிறது. கெஸ்ஸிங் இன் தி ரீசெட் யுவர் லைஃப். நாம் கடந்த வருடத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொள்ளும் ஒரு சான்ஸ் இது. புதிய இலக்குகள் அமைக்க, நல்ல பழக்கங்கள் தொடங்க, நம் வாழ்க்கையை அப்கிரேட் பண்ண இது ஒரு பெர்ஃபெக்ட் நாள். யுகாதி இந்தியாவின் பல பகுதிகளில் வித்தியாசமாக கொண்டாடப்படுகிறது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உகாதி, கர்நாடகா யுகாதி, மகாராஷ்டிரா குடி பாட்வா. ஆனா மீனிங் எல்லாம் சேம், நியூ பிகினிங். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கும் எல்லா அனுபவங்களும் நம்மை ஒரு ஸ்ட்ராங் மனிதனாக்குது. அதனாலதான் யுகாதி பச்சடி மாதிரி வாழ்க்கையும் 6 சுவை கொண்டது. இந்த யுகாதி ஸ்டார்ஸ் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், முடிவில்லா சந்தோஷங்கள், நல்ல ஆரோக்கியம், பெரிய வெற்றிகள் எல்லாம் கொண்டு வரட்டும். இனிய யுகாதி நல்வாழ்த்துக்கள்.